ஹாய், ஹலோ மக்களே! நான் உங்கள் எஃப்எம் தமிழா. டுடே வந்துட்டு பயங்கர சம்பவங்கள் போய்க்கொண்டிருக்குது. முதல் முறையா 2வது முறையா எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முதல்ல ஒருத்தருக்கு கை உடைஞ்சு, அவங்க அந்த கை உடைஞ்சதோட கேம் விளையாடிருக்காங்க. பட் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணே ஒருத்தங்களுக்கு வீங்கிட்டு, அப்படி ஒரு சம்பவம். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் பார்வதிக்கு. ஸோ கேப்டன் டாஸ்க் இன்னைக்கு நடந்துச்சு. கேப்டன் டாஸ்க்ல வந்து பிரவீன் வந்து எப்படியோ பெறமாட்டாருன்னு ஏற்கனவே பிக் பாஸ் வந்து முடிவெடுத்தபடியா, பார்வதிக்காக திவ்யாவ வந்துட்டு அந்த இதில வந்துட்டு 3வது பிளேயரா போடணுமென்றதுக்காக எடுத்துட்டுட்டேன். ஸோ தட் அந்த கேம்ல வந்துட்டு இன்றைக்கு என்ன நடந்திருக்குன்னா, பார்வதியும், திவ்யா கணேஷ், சபரியும் 3 பேரும் போட்டியிட்டுச்சும். என்ன மாதிரி என்றால், ஒரு 3 பேருக்கு 3 பாயிண்ட் குடுத்துருக்கணும். ஒரு முக்கோணமான பாயிண்ட். அந்த 3 பாயிண்ட்லயும் அவங்க நிக்கோணும். நடுவுல வந்துட்டு பொட்டில்ஸ் வச்சுக்கணும். அந்த பொட்டில்ஸ வந்துட்டு அவங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணி, டிஃபெண்ட் பண்ணி பாதுகாக்கணும். தங்களோட இடத்துல கொண்டு வந்து வச்சு. அத வந்துட்டு மற்றவங்கள எடுக்க விடாம தடுத்து பாதுகாக்கணும். டைம் முடியிற வரைக்கும் முடியக்க யார்ட்ட அதிகமான பொருள் இருக்கோ, அவங்க தான் கேப்டனா ஆகப்போறாங்க. ஸோ இந்த கேம் வந்துட்டு நடக்குது. பயங்கர பிசிக்கலா வந்துட்டு இன்னும் வந்து டாஸ்க்கா இருக்க பண்ணிக்கிட்டு சம்பவத்தில, சபரி வந்து என்னன்னா இந்த கேமுக்கு வந்துட்டு ஷூ போட்டுட்டு வந்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஷூ போடல. திவ்யா கணேஷும் போடல ஷூ. ஸோ தட் அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதிய வந்துட்டு ஜெயிக்க விடக்கூடாதுன்றதுல சபரி வந்து ரொம்பவே முயற்சியா இருக்கிறார். ஸோ அதே நேரத்தில திவ்யா கணேஷ் கூட பார்வதிக்கு விடுற அடிய பார்க்கணுன்றதுக்காக கூட கேம்ல ஃபோக்கஸ் பண்ணாம பார்வதி விழுற அடிய ரசிச்சு கொண்டு இருந்தாங்க இந்த சம்பவத்தில. ஸோ தட் இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, பார்வதியின் கால வந்துட்டு ஷூ போட்டிருந்தபடியா சபரி வந்து போட்டிருந்தபடியா பார்வதியின் கால மிதிச்ச உடனே பார்வதி கோவப்பட்டு கத்தினாங்க. "ஏன் நீ ஷூவ போட்டு மிதிக்கிற?" அப்படி இப்படின்ட்டு. இதில வந்துட்டு யாருமே வந்துட்டு பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணல. ஏன்னா பார்வதிய வந்துட்டு அவங்க எல்லாரும் பிடிக்கல. அவங்க வந்துட்டு இதுக்கு மேல நல்ல சம்பவங்கள வச்சு, அவங்க மேல ஒரு பயங்கர கோபத்தோட இருக்கிறபடியா, யாருமே அவங்கள சப்போர்ட் பண்ணாதபடியா, அதில வந்து பயங்கரமா வந்துட்டு என்னன்னா, இன்னும் ட்ரிகரான சபரி வந்துட்டு அவங்க தள்ளி எல்லாம் கொளுத்தி பயங்கரமான அடியெல்லாம் விழுந்துச்சு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்வதிக்கு வந்து அடி விழுந்துட்டு. ஸோ இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வந்து நாங்க என்னடா இன்னும் கிளியரா இன்னும் பார்க்க முடியல. யார் மேல கரெக்ட்டான பிள்ளை இருக்குன்ட்டு. ஏன்டா சில நேரங்கள்ல பார்வதி வந்துட்டு எஃப்ஜேக்கு ஒரு சம்பவம் பண்ணாங்க தெரியுமா? கீழால கைய விட்டு பிடிக்கக்கூடிய இடத்துலலாம் பிடிக்க அந்த மாதிரியான சம்பவம் நடந்துச்சு. ஸோ தட் இந்த ப்ரொமோ வந்து பார்க்காம லைவ் நம்ம வந்துட்டு வீடியோவா பார்த்தா கூட அந்த அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் என்ன மாதிரி நடந்ததுன்னு இன்னும் வழியா கிளியரா பார்க்க முடியாம இருக்குது. ஸோ தட் அதில வந்துட்டு சபரி மேல தவறா? இல்லாட்டி எஃப்ஜே சபரி மேல தவறா? இல்லாட்டி பார்வதி மேல தவறான்றது கரெக்ட்டா தெரியல. பட் அடி விழுந்தது பயங்கரமான அடி. ஸோ நம்ம இன்னைக்கு நைட்டு பார்த்தா தான் தெரியும் என்ன நடந்திருக்குன்றது. விஜய் பார்வதிக்கு விழுந்த அடி. ஆனா அவங்கள வந்துட்டு இதுவரைக்கும் அ அவங்க வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவும் ஹவுஸ்க்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ தட் அவங்கள வந்துட்டு வெளியில எடுக்கவே இல்ல. அவங்களோட கண் வீக்கத்துக்கு ஒழுங்கான மெடிக்கல் வந்துட்டு அவங்க குடுக்காம, பிக் பாஸ் டீம் அவங்கள அதுக்குள்ளேயே வச்சு இருந்துட்டு ப்ரொமோவுக்காக அவங்க யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. விஜய் பார்வதிக்கு என் மேல பிடிக்காம பல பேர் இருக்கினும். இருந்தாலும் இந்த மாதிரி விஜய் பார்வதிக்கு கண்ணே போற அளவுக்கு ஒரு அடி விழுகிறன்றது நியாயமா? என்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ காய்ஸ்.